ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். திமுகவை வெளியில் நிற்க வைக்கணும். திமுக என்னதான் ட்ரை பண்ணாலும் தாவேக்காவை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அது பாஜக இப்பவே பிளான் பண்றாங்க. அதிமுக விஜய் ஒன்னா சேர்றாங்கன்னா திமுக அதுக்கு பிறகு எதிர்கட்சியில் உட்காந்து போயிட்டே இருப்பாங்க. பாஜகவுடைய பிடியில தான் அதிமுக இருக்காங்கிறது திமுகவுக்கு நல்லாவே தெரியும். ரெண்டு பேருக்குமே திமுக ஆட்சியை விட்டு போகணும்னு தான் ஆசை. சென்ட்ரல் அவங்க இருக்கிற வரையும் இவங்க குடும்பம் அவங்க கையில் தான் இருக்கும். ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார் இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஈவினிங் 5 மணிக்கு தெரிஞ்சிடும் எக்ஸாக்டாக வந்து டிஎம்கேக்கு வந்து எஜ் இருக்குது, டிஎம்கே ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்கேஸ் ஒரு ஹங் அசம்பிளி தொங்கு சட்டமன்றம் உருவாகவும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது அதாவது யாருக்கு எவ்வளோங்கிறது இப்போ கணிக்க முடியல. வந்திருக்க எக்ஸிட் போல வச்சு பார்த்தீங்கன்னா கூட டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காம போயிடும். அப்படி இருக்கும்போது அதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது அமைய வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்களா? அப்படி இருந்துச்சுன்னா ஒருவேளை இருந்துச்சுன்னா அது எப்படி தமிழக அரசியல் காலம் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, நான் வந்து ஒரு 3-4 விதமான சீனரியோ நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து அதாவது திமுக கூட்டணி 130 இடங்கள் எடுத்து மார்ஜினலாக வின் பண்ணுறது, இல்லை திமுக தனியாகவே 130 எடுத்து கூட்டணியோடு 150 எடுக்கிறது. இந்த ரெண்டுத்துக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இல்லை இது நடக்கவே இல்லை, தமாக வந்து அதிமுக மெஜாரிட்டி எடுக்குது, அதுவும் அதுக்கு ரொம்ப ரேர் சான்ஸ் இருக்குது. அது ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, ஓகே. திமுக 2வது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, அப்போ தாவேக்கா 3வது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை திமுக வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தான் வருது, அது கூட்டணி கட்சிகளோடு சேர்த்தா கூட மெஜாரிட்டி வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை, அப்போ அது கூட தாவேக்காவோ இல்லை அதிமுகவோ சேராது. அப்படின்ற போது திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாத நிலை இருக்குது. அப்படின்ற போது அது எதிர்கட்சியாக உட்காரதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்க. அப்போது தாவேக்காவும் அதிமுகவும் அந்த சூழலில் இவங்களுக்கே இழுபறியாக இருக்கும்போது அதிமுக தாவேக்கா கிட்டத்தட்ட 2 பேரும் சேர்ந்தால் ஒரு 120க்கு மேலே போக முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்ற வரும்போது, ஏன்னா தாவேக்காவுக்கு சில பேர் 70 இடங்கள் வரையும் கொடுக்குறாங்க, அதிமுகவுக்கு 50-60 இடங்கள் வரையும் கொடுக்குறாங்க. 100 இடங்கள் கொடுத்தா கூட ஆவரேஜாக சொல்கிறாங்க, ஒரு 60 இடங்கள் வருது வச்சுக்கலாம். 2 பேரும் சேர்ந்தால் அமைச்சரவை அமைக்க முடியும். திமுகவில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்து அவங்க கூட்டணி கட்சிகளை சேர்த்தாலும் ஒன்றும் முடியல. இல்லை கூட்டணி கட்சிகளை சேர்க்காம வெளியிலேருந்து ஆட்சி அமைக்கிறாங்க, இப்போ கூட்டணி கட்சிகள் அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க, அதெல்லாம் இழுபறியாக இருக்குது, நாங்கள் எதிர்கட்சியாக உட்காரத்துக்கு ரெடியாக இருக்கணும்னு திமுக சொல்லிட்டாங்க. சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, கூட்டணியோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுவும் முடியல, சான்ஸே இல்லை, அதுக்கும் சான்ஸ் இல்லை. கூட்டணி கட்சிகளோட சேர்த்து 120-117 மார்க்கை கிராஸ் பண்ண முடியல. அப்போது அடுத்த பாசிபிலிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தாவேக்கா அதிமுக பாசிபிலிட்டி, அதிமுகவையும் தனியாக மெஜாரிட்டி வர முடியல. அப்போ அதிமுக தாவேக்கா பாசிபிலிட்டி எப்படி இருக்குது, அந்த கூட்டணி எப்படி இருக்குது, அந்த அதிமுக கூட்டணியோட தாவேக்காவும் சேர்த்தா ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளையும் வந்து அதிமுக தாவேக்கா ரெண்டுத்துலையும் கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சீனரி இப்போது தாவேக்காவுக்கு 70 வரையும் கொடுக்குறாங்க இடங்கள், சில பேர் 120 இடங்கள் பிரதீப் குப்தா கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் இருக்கும்பொழுது அதிமுகவுக்கும் வந்து ஒரு 80 இடங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போது திமுகவில் முடியலன்னா அடுத்தது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அதிமுக கூப்பிடுவாங்க. அப்போ தாவேக்காவோ வந்து ஒரு 70-50 வாங்கியிருந்ததுன்னா அதையும் கூப்பிட்டு அதையோடு சேர்த்து ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்கன்னா கண்டிப்பாக திமுக அந்த இடத்த விட்டு நகர்த்தணும்னா எடுப்பாங்க. கண்டிப்பாக 2 பேருக்குமே திமுக ஆட்சியை விட்டு போகணுன்னு தான் ஆசை. அதனால் 2 பேரும் சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுக என்ன தான் ட்ரை பண்ணாலும் தாவேக்காவை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உடனே நடக்கிறது சான்ஸ் இல்லை, உடனே நடக்காது. அது அவங்க உறுதியாக இருப்பாங்க. அதில் கட்சியெல்லாம் உடனே யாரும் உடைக்கிறதுக்கெலாம் ட்ரை பண்ண மாட்டாங்க, அது நடக்கவும் நடக்காது, உடனேலாம் பண்ண முடியாது. லாங் ரனில் அடுத்த 2 வருஷம் விஜய் எப்படி ஆள்றாருன்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த கட்சியில் இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு தெரிய வரும். ஸோ அதனால் வந்து பாஜகவும் அப்போ உடைக்கலைன்றது அப்போ தான் தெரிய வரும். ஆனால் இம்மிடியேட்டாக திமுகவை அகற்றணும்னா அதிமுகவும் தாவேக்காவும் ஒன்று சேருவாங்கன்னா அதுக்கான சான்ஸ் வந்து நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. அது பாஜக இப்போவே பிளான் பண்ணுறாங்க. அவங்க வந்து தாவேக்காவுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க, அதிகாரிகள்லாம் இருக்காங்கல்ல அவங்க மூலமாக டீல் பண்ணுறாங்க. அரசியல்வாதிகளோட பெரிய பெரிய அதிகாரிகள், அந்த இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி அதிகாரிகள், இன்டெலிஜென்ஸ் பியூரோ அதிகாரிகள், அவங்க மூலமாக அவங்க டீல் பண்ணுறது என்னென்னா வந்து
நாங்கள் வெளியிலேருந்து இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம், நீங்கள் 2 பேரும் ஆட்சி அமைங்க, நாங்கள் வெளியிலேருந்து இருக்கோம்னு முதல்ல சொல்லுவாங்க. அப்புறம் இவங்க கடைசியில் சேருவாங்க, அடுத்த கட்டமாக சேருவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுக்காங்க. ஸோ அதுக்கான முயற்சிகளையும் அமித்ஷா ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் தகவல் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து தொங்கு சட்டமன்றத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்றீங்க. அது அப்படி அமைஞ்சது அப்படின்னா வந்து அதிமுகவும் தாவேக்காவும் ஒரு கூட்டணிக்காக ஒரு விஷயத்தை மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அப்படி இருக்கும்போது அதிமுகவோட ரோல், அதிமுக என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, பாஜக வெளியிலேருந்து நம்மளை ஆள சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ லாங் கேம் ஆட பார்க்குறாங்க. அந்த வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தக்கூடாது. ஏற்கனவே நம்ம வந்து கூட்டணிக்கு போனால் நம்மளை காலி பண்ண தான் அவங்க முயற்சி செஞ்சுருந்தாங்க. ஸோ வந்து இதை ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நம்மளை காலி பண்ணுவாங்களே, அப்போ நம்ம விலகிடுவோம் அப்படின்ற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி எடுப்பாரா, அல்லது அவர் அதோட சேர்ந்து பயணிப்பாரா? அது எப்படி நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அதை எப்படி யோசிப்பாங்க நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ முதல் ப்ரியாரிட்டி வந்து திமுக ஆட்சி அகற்றணும், அதுதான் ப்ரியாரிட்டி. அந்த அடிப்படையில் வந்து சில விஷயங்கள்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. பாஜகவும் தெரியும் நம்ம போய் சேர்ந்தா வந்து கொள்கை எதிரி தாவேக்கா சொல்லியிருக்காங்க, அது வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகாது, எதிர்க்கட்சிகளுக்கு பெரிய தீனி போடாது, தற்சமயத்துக்கு நம்ம பதுங்கியிருப்போம், இவங்க 2 பேரும் ஆட்சி பண்ணிடணும், நம்ம பின்னாடியிலேருந்து பொம்மலாட்ட மாதிரி ஆட்டி வச்சுட்டுருக்கலாம், நம்ம நேரடியாக உள்ளே போக வேண்டாம் அப்படின்னு அப்புறம் சரியான நேரத்துக்கு காத்துட்டு இருப்பாங்க. சரியான நேரத்தில் வரும்போது கரெக்டாக உள்ளே போவாங்க. உள்ள ஒரு சின்ன அளவில் தான் போவாங்க, அப்புறம் பெரிய அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இப்போ அவங்களோட இல்லை 31 36 வந்தால் கூட அவங்களுக்கு ஓகே. அதனால் இந்த இப்போ ஆரம்பித்தாங்கன்னா 36 முடிஞ்சால் கூட அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து அவங்கள பொறுத்த மட்டும் வெஸ்ட் பெங்கால் அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து பஞ்சாபை கவுத்துருவாங்க. அப்புறம் இந்தியா முழுக்க அவங்க கையில் வந்துடும். தமிழ்நாடு மட்டுமே, சவுத்து மட்டுமே வித்தியாலக்கா இருக்கும், கேரளாவில் யூடிஎஃப் வரும், அதையும் அவங்களுக்கு பெரிய கவலையெல்லாம் கிடையாது. நார்த்தில் மட்டுமே இந்த மறுசீரமைப்பில் நார்த்தில் மட்டுமே ஓட்டை வாங்கி வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் அந்த இதில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. தமிழ்நாடுலாம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஒரு அவங்களுடைய பாலிடிக்ஸுக்கு தமிழ்நாடு ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுவும் அதிமுக விஜய் ஒன்றா சேர்றாங்கன்னா அவங்கள ஆட்டி வைக்கிறதுல அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்களுக்கு வந்து வேறு வழி கிடையாது. திமுக மீண்டும் வரதுக்கான வாய்ப்பு கொடுக்க முடியாது. திமுக அகற்றியே தர வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால 2 பேரும் காலத்தின் கட்டாயம் 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களும் பின்னாடியிலேருந்து பொம்மலாட்ட மாதிரி பாஜக ஆட்டி வைப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியும். அது ஒரு கட்டத்தில் வந்து பிரச்சனையில் போகுமா. ஆனால் பாஜக என்ன பண்ணுவாங்க, இந்த கவர்மெண்ட் கவராத பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான வேலைகளை செஞ்சுட்டே இருப்பாங்க. அது எந்த மாதிரி போவாங்கன்னா, ரொம்பவும் ப்ரெஷர் கொடுக்காத மாதிரி நடந்துப்பாங்க. அதே சமயம் தன்னோட அஜெண்டாவை திணிப்பாங்க கரெக்டாக. அவங்க முடியாதுன்னு சொல்கிற லெவலில் இருக்க மாட்டாங்க. ஏதாவது வேறு வழி இல்லாத ஃபண்ட்ஸ்லாம் வரணும்ல, சென்ட்ரலில் அவங்க தானே இருக்காங்க, எதுக்கக்கூடிய லெவலில் இருப்பாங்க. அதனால் சென்ட்ரலில் அவங்க இருக்கிற வரையும் இவங்க குடும்பம் அவங்க கையில் தான் இருக்கும். அதனால் வேறு வழி இல்லை. வெளியில் அப்போ கேட்ட இவங்களை கேட்டான்னு சொல்லுவாங்க, பாஜக வெளியிலேருந்து தான் இருக்குது, அவங்க உங்களை ஆட்டி வைக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்கள ஆட்டி வைக்கல, அவங்க வெளியிலேருந்து அவங்க ஆதரவு தராங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. திமுகவை வெளியில் நிற்க வைக்கணும். ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் திமுகவுக்கு பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். பாஜக தான் இந்தியா பின்னாடியிலேருந்து ஆட்டி வைக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். பட் அதையும் தாண்டி தான் அதோட தான் வந்து திமுக அகற்றணுன்ற நோக்கத்தில் இவங்க ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ விஜயோட அரசியல் வருகை அப்படிங்கிறது வந்து அவர் வந்து அதிமுக மிகப்பெரிய டேமேஜ் ஏற்படுத்துறாரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்ட பொழுது அதே மாதிரி திமுகவும் ஒரு டேமேஜ் ஏற்படுத்துறாரு அப்படின்னும் போது திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து விஜய்க்கு எதிராக ஒரு அரசியல் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பலரும் சொன்னாங்க. பூத் லெவலில் அந்த வேலைகளை பார்ப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அதை பார்த்த மாதிரி தெரியல. இன்கேஸ் ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஹங் அசம்பிளி ஏற்பட்டு டிவிக்கும் ஏடிஎம்க்கு அலைன்ஸ் போகிறாங்க, ஒரு பார்ட்னராக மாறுறாங்க அப்படின்னா அது வந்து ஃபியூச்சரில் நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி தான், அதாவது திமுகவும் அதிமுக ஒன்று சேர்ந்து தாவேக்கா வீழ்த்துவாங்களா, அல்லது தாவேக்காவும் அதிமுக ஒன்று சேர்ந்து திமுக எதாவது அரசியல் செய்வாங்களா? எதை ஏடிஎம்க்கு செலக்ட் பண்ணுவாங்க நீங்கள் பார்க்குறீங்க சார்? திமுகவை பொறுத்த மட்டும் அதிமுக ஃபீல்டில் இருக்கணும், இன்னொரு திராவிட கட்சி இருக்கணும்னு நினைப்பாங்க சார். விஜய் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு திமுக அதிமுகவோட சேர்ந்த மாதிரி சேர்ந்து செயல்பட்டு ஆட்சி அமைக்கிறது அந்த மாதிரி வாய்ப்புகளே கிடையாது. திமுக அதுக்கு பிறகு எதிர்கட்சியில் உட்காந்து போயிட்டே இருப்பாங்க. தாவேக்காவும் அதிமுகவும் சேரட்டும், என்ன நடக்குதுன்னு பார்க்காம எதிர்கட்சியே உட்காந்துருப்பாங்க. அதனால் அதிமுகவும் தாவேக்காவும் சேர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக. அதான் வாய்ப்புகள். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இல்லை தாவேக்காவை ஓரம் கட்டுற ஓப்பனாக சேர மாட்டாங்க, இன்டெரக்டாக சொல்கிறேன். ஓப்பனாக சேர மாட்டாங்க, இன்டெரக்டாக கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா நிச்சயமாக அதிமுகவோட எந்த கட்டத்துலையும் அவங்க திமுக எந்த ஒரு இதையும் வச்சுக்க மாட்டாங்க. அது ஒரு திராவிட கட்சியாக இருக்கலாம், அவங்க அல்டிமேட்டாக பாஜகவுடைய பிடியில் தான் அதிமுக இருக்காங்கிறது திமுகவுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அந்த அதிமுகவை இவங்க ஆதரிக்க மாட்டாங்க, திமுக ஆதரிக்க மாட்டாங்க. ஓகே, அந்த ஒரு விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக ஆதரிக்க மாட்டாங்க, அதிமுகவை எந்த விதத்துலையும் ஆதரிக்க மாட்டாங்க. எதிர்கட்சியாக உட்காந்தாலும் உட்காருவாங்க, அதிமுகவோட சேர்ற விஷயம் நடக்காது. ஒரு நாட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறீங்க. மெயின் நாள் ஈவினிங் வரை தான் தெரியும் எப்படி ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதை ஒரு டிஎம் அலையன்ஸ் ஒரு இண்டிபெண்ட்டாக வந்துட்டாங்கன்னா இஷ்யூ இல்லை, அடுத்த 5 வருஷம் பீஸ்ஃபுல்லாக போகும். மேபி அது கிடைக்காம போகும் பட்சத்தில் அடுத்த சில பரபரப்பான அரசியல் கட்சிகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறது மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி சார்.